ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் 100 கொஷின்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து 2 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து தேர்ட் டெஸ்ட்டு, சரிங்களா? இது வந்து தேர்ட் டெஸ்ட்டு. இதில் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து தமிழ் 100 கொஷின்ஸும் ப்ளஸ் வந்து ஜிஎஸ் வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மார்னிங் வந்து தமிழ் பார்த்தலாம், ஈவினிங் வந்து ஜிஎஸ் 100 வந்து பார்த்தலாம், சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, ஜிஎஸ் வந்து படித்து பார்க்குறக்கு எவ்வளோ நேரம், தமிழுக்கு எவ்வளோ நேரம்னு சொல்லி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு டைமை வச்சு டெஸ்ட்டை ரைட் பண்ணி பார்த்துங்க. நிறைய பேர் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப்பும் கேட்டிருந்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டடி மெட்டிலுமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 400 ருபீஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். வெறும் 400 ரூபாய்க்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின் எல்லாமே சேர்த்து நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம். குரூப் 2க்குமே இது வந்து யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க நோட் பண்ணி வச்சு வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. ஸோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா, சரிங்களா? தவறானது பாருங்கள். தமிழின் இனிமைதான் என்னே, தமிழின் இனிமைதான் என்னே, சரிதான். அந்தோ இயற்கை அழிகிறதே, அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ அந்தோ அப்படிங்கிறது வந்து அங்கே அப்படிங்கிற நம்ம சொல்லலாம், சரிங்களா? இயற்கை அழிகிறதே ஆச்சரியக்குறி, சரிதான். புலி புலி, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சரியக்குறி தான் வரும், சரிதான். நேற்று மழை பெய்ததா, நேற்று மழை பெய்ததா அப்படின்னு சொல்லி நம்ம வினாவாக கேட்குறோம், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ அப்போ கொஷின் என்ன? நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை தவறான நிறுத்தற்குறி, அதாவது வந்து சரின்னு கேட்கல, தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள். சரியான நிறுத்தற்குறி அப்படியே வந்து தவறானது பார்த்தா இந்த கொஷின் வந்து பாருங்கள், சரியாக படித்து பாருங்கள். சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தினை கண்டறிக. ஸோ சரியான தொடர் எதுன்னு படித்து பாருங்கப்பா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, செமிகோலன் வாளை பிடித்தல் தாழ்மை, சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சாப்பிடு சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. சாப்பிடு, சாப்பிட்டியா, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறத வந்து எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம்? சாப்பிடு அப்படின்னு சொல்கிறத வந்து சாப்பிடு, ஆப்ஷன் பி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? நான்காவது கேள்வி. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை காண்க. அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்கின்றது, அம்மா பசிக்குது, அம்மா பசிப்பது. ஸோ பேச்சு வழக்குன்னு என்னப்பா? ஸோ நம்ம பேச்சில் சொல்கிறது கரெக்டாக சொல்ல இது சரியாக இருக்குது. அம்மா பசிக்கிறது, ஸோ இது வந்து எழுத்து வழக்கு. அம்மா பசிக்கின்றதும் எழுத்து வழக்கு தான். அம்மா பசிக்குது, பசிக்குது, கரெக்டாக. ஸோ இதுதான் பேச்சு வழக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அம்மா பசிப்பது இதெல்லாமே வந்து எழுத்து வழக்கில் வர்றது. ஸோ ஆன்சர் பேச்சு வழக்கு எது? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஐந்தாவது கேள்வி. பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான தொடரை காண்க. தவறான தொடர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள், கண்மணி நாளை பாடம் படிப்பாள், சரியா? சரி. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார், ஆசிரியர் நாளைக்கு வந்து சிறு தேர்வு நடத்துவார், இதுவும் சரியான தொடர் தான். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான், அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறாங்க. வந்தான்னு சொல்லாமா? நேற்று வீட்டுக்கு வந்தான்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டு. வருவான் அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் தான் வரும், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எதுப்பா? ஆப்ஷன் டி. தவறானதுங்காட்டி ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆறாவது கேள்வி. பொருத்தமான காலம் அமைத்தல். நட நட என்னும் சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, அதோட இறந்த காலம் கேட்குறாங்க. இப்போ நட அப்படிங்கிற சொல்லோட இறந்த காலம் எது வரும் பாருங்க பார்க்கலாம். நடக்கிறாள், நடந்தால், நடப்பால், நடக்கவில்லை. இறந்த காலம்னா முடிஞ்சது, கரெக்டாக? நடக்கிறாள் அப்படிங்கிறது வந்து நடக்கிறா அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும். நடந்தால், நேற்று நடந்தால், கரெக்டாக? ஆப்ஷன் பி தான் வந்து இறந்த காலம். ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? குழல் வினா, ஆப்ஷன் பி குழல் வினா. எட்டாவது கேள்வி. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா? இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை என வினவுதல் என்ன வகை வினாப்பா? ஐய வினா, ஆப்ஷன் டி ஐய வினா. ஒன்பதாவது கேள்வி.
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. மாடுகள் தமது தலையை ஆட்டினர். மாடு தமது தலையை ஆட்டியது. பசு தமது தலையை ஆட்டியது. கன்று தமது தலையை ஆட்டியது. ஸோ எதுப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாடுகள் தமது தலையை ஆட்டினர். மாடுகள் தமது தலையை ஆட்டினர் தான் சரி. 10வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை. மனிதனுக்கு விடை கொடு, கவிதைக்கு விடை கொடு, கவலைக்கு விடை கொடு, மானத்திற்கு விடை கொடு. ஸோ எந்த இடத்துல சரியாக வரும்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, கவலைக்கு விடை கொடு. 11வது கேள்வி, மா ஓடியது. மா ஓடிய தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. மா ஓடியது தொடரில் மாங்கிற சொல்லோட பொருள் என்னப்பா? குதிரை. ஆப்ஷன் சி, குதிரை. 12வது கேள்வி, இரு பொருள் தருக. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப கேட்குறாங்கப்பா, ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கொஷின்ஸு. அதில் ரொம்ப ரிப்பீட்டாக அந்த மாலை, ஆறு, ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் ரொம்ப திருப்பி கேட்குறாங்க. சரிங்களா? திங்கள்னா என்னப்பா? திங்கள் அப்படின்னா என்ன வரும்? நிலவு மற்றும் மாதம். ஆப்ஷன் பி, நிலவு மற்றும் மாதம் தான் சரி. 13வது கேள்வி, கலை சொற்கள் அறிக, சரியான இணை காண்க. சரியான இணை எதுப்பா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடையாது, டெஸ்ட்டு தான் ரைட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஸ்பீடாக போகுது. சரிங்களா? ஸோ நம்ம நிறைய டெஸ்ட் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டோம், அதனால் டக்குன்னு ஸ்பீடாக போகிறோம். ஸோ இதில் வந்து சரியானது எதுப்பா? கிரியேட்டர்னா படைப்பாளர், இதெல்லாமே நம்மளுக்கு தெரியுமல்லப்பா. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? கல்வெட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. 14வது கேள்வி, சரியான பொருளறிந்து பொறுத்துக. நீயே செய். விடைவகைகள் இருக்கலாம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. நீயே செய் அப்படிங்கிறது என்னப்பா? ஏவல் விடை. வராமல் இருப்பேனா? வராமல் இருப்பேனா அப்படின்னு கேட்கும்போது வினா எதிர் வினாதல் நம்மளுக்கு வர்றது. கால் வலிக்கும். கால் வலிக்கும் என்பது உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது. வலப்பக்கத்தில் உள்ளது அப்படிங்கிறது வந்து என்ன? சுட்டு விடை. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 4, 3, 1, 2 தான் சரி. சரிங்களா? நீயே செய் அப்படின்னு சொல்லுறது ஏ வருது, ஏவல் விடை. வராமல் இருப்பேன் நான் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நீ வருவியா அப்படின்னு கேட்கும்போது நான் வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே திருப்பி எதிர் வினாதல் வர்றது வந்து வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்குங்கிறது வந்து உருவது கூறல், வலப்பக்கத்தில் உள்ளதுங்கிறது வந்து சுட்டு விடை. 15வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சூரன். சூரன் என்னப்பா? சூரன் வீரன். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும் பரப்பு. கரெக்டுங்களா? சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 4, 3, 2, 1 தான் சரி. 16வது கேள்வி, பொறுத்துக. சொல்லும் பொருளும். பொறுத்துங்க பார்க்கலாம். கழுத்திட மகிழ்ந்திட. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம். கானகம்னா காடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. கழுத்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம். கானகம்னா காடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 17வது கேள்வி வந்து பாருங்க. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது. குழலி நடனம் ஆடியது அப்படிங்கிறத வந்து பிழையை திருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆடினாள், ஆடுவாள், ஆடுகின்றாள், ஆடிக்கொண்டிருக்கிறாள். ஆன்சர் குழலி நடனம் ஆடினாள். ஆப்ஷன் ஏ, ஆடினாள் தான் சரி. 18, பிழையை நீக்கி எழுதுக. ஒரு ஓர் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சில சரியானது எதுப்பா? ஒரு அறிவுன்னு சொல்லுவோமா? ஓர் அறிவு தான் வரும். தவறு. ஒரு அறிவேன், இதுவும் தவறு. ஒரு அறிவுக்கு ஓரறிவு. ஓரறிவு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓரறிவு சரி. 19வது கேள்வி, சொல்லும் பொருளும் பொறுத்துக. முத்துச்சுடர் போல. முத்துச்சுடர் போலனா நிலா ஒளி. தூய நிறத்தில். தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட. சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏவா. 3, 1, 2, 4. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசைங்கிறது வந்து காதில் கேட்டல். 21வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின.
பறவை வந்து தங்கின, பறவைகள் வந்து தங்கியது, பறவைகள் வந்து தங்கினார்கள். ஸோ எப்படிப்பா சொல்லுவோம்? பறவைகள் வந்து தங்கின, பறவைகள் வந்து தங்கினர் தான் சரி. 21 ஒருமைப்பன்மை தான். யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன, யானை கூட்டம் வந்தார்கள், வந்ததுகள். ஸோ எப்படிப்பா சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யானை கூட்டம் வந்தது. ஆப்ஷன் ஏ, யானை கூட்டம் வந்தது தான் சரி. சரிங்களா? 22 ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றது, சென்றால், சென்றார்கள், சென்றார். மணிமேகலை மணிபல்லவ தீவுக்கு சென்றது, சென்றால், சென்றார்கள், சென்றார். எதுப்பா வரும் சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை மணிபல்லவ தீவுக்கு சென்றாள். 23 பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பர்மிஷன் லெட்டர். ஸோ இது வந்து பிறமொழி சொல், தவறு. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். சரியா? அனுமதி கடிதம். அடுத்து வந்து பாருங்க, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சொன்னாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், சொன்னார்கள் அப்படிங்கிறதா வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 24 கண்ணுரங்கு. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்ணுரங்கு அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? கண் கூட்டல் உரங்கு. ஆப்ஷன் ஏ, கண் கூட்டல் உரங்கு. 25 பிரித்தெழுதுக. கண்டறி. கண்டறிங்கிற சொல்ல பிரித்தெழுதுனா என்ன கிடைக்கும்? கண்டு கூட்டல் அறி. ஆப்ஷன் பி, கண்டு கூட்டல் அறி. 26 பிரித்தெழுதுக. அவ்வுருவம். அவ்வுருவம் பிரிச்செழுதுனா என்னப்பா வரும்? ஆ கூட்டல் உருவம். ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். 27 தவறான இணையை காண்க. தவறான இணையை காண்க. ஸோ பாருங்க, சிலை, சீலை, சிலை, சிலை, சீலை, சரிதான். மலை, மாலை, சரிதான். விடு, வீடு, சரிதான். கெடு, கோடு. ஸோ இது எப்படிப்பா தெரியுது உங்களுக்கு? 4 ஆப்ஷனில் என்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? குறில் நெடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? சிலை, சீலை, மலை, மாலை, விடு, வீடு, கெடு, கேடு. கெடு, கேடு தான் இங்கே வந்திருக்கணும். சரி, குறில் நெடிலில். ஸோ கோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 28 சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ சரியானது பாருங்கள். நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. ஸோ இதில் சரியானது எது பாருங்கள்? 1, 3 சரிப்பா. நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. சரிங்களா? 29 வலுவற்ற தொடர் எது? கொடியில் உள்ள மலரை கொண்டு வா, மலரை கொய்து வா, மலரை எடுத்து வா, மலரை கிள்ளி வா. ஸோ மலரோட இது என்னப்பா நம்ம சொல்லுவோம்? மலரை கொய்து வான்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக? மரபு பிழை. ஸோ சரியானது கொடியில் உள்ள மலரை கொய்து வா. ஆப்ஷன் பி, கொய்து வான் தான் சரி. 30வது கேள்வி பிறமொழி சொற்களற்ற தொடர் எதுப்பா? பிறமொழி சொல்லற்ற தொடர் வந்து கேட்டிருக்காங்க. அதான் வந்து பிறமொழியே வரக்கூடாது இதில். ஆன்சர் ஆதி, அகில், விசும்பு, கனல். சுத்தமான தமிழ் சொல்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 31 வேர் சொல்லை காண்க. நடக்கிறான். நடக்கிறான் அப்படிங்கிறதோட வேர் சொல்ல என்னப்பா? நடக்கிறான்னு என்ன சொல்லுவோம்? நட. வேர்ச்சொல் என்ன? நட. 32 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அதாவது வந்து தவறான இணை கேட்டிருக்காங்கப்பா. சரியானதில் தவறானது. அலை, கூப்பிடு. அலைனா என்ன? கூப்பிடு. கலை, எடு. அலை, துளாவு. கலைனா கல்வி. சில வந்து தவறானது கேட்டிருக்காங்கப்பா. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. 33 அகர வரிசைப்படி எழுதுக. ஸோ அகர வரிசையில் எழுதுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஈ தானே வரும். ஈயில் வந்து பாருங்கள். ஸோ இது 2 தான் இருக்குது. சிடி தான் இருக்குது. அடுத்த ஈக்கு அப்புறம் வந்து ஊ வரும். கரெக்டாக? உள்ளை. அதுக்கப்புறம் என்னப்பா வரும்? யாழி வருமா, கைக்கிளை வருமா? ஆன்சர் கை காத வரும். அதுக்கப்புறம் தான் யாழி, விளரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. இலி, உலை, கைக்கிளை, யாழி, விளரி.
34 தவறான கூற்றினை கண்டறிக. சொல்லுதல், சொல்லுதலில் வந்து தவறானது வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதில் வந்து தவறானது பாருங்கள். பேசுதல் விளம்புதல் சரிதான். செப்புதல் உரைத்தல், சொல் அப்படிங்கிறது வந்து செப்புதல் உரைத்தலும் வரும். எழுதுதல் கேட்டல், எழுதுதல் கேட்டல், ஸோ இது 2 வருமா? சொல்லுதலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கூறல் எம்பல், ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுதலுக்கான பொருள் தான். ஸோ ஆன்சர் தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 35 வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர்ச்சொல்லின் வினைமுற்றுப்பா. படி, படிய முற்று பெற்றால் என்னப்பா வரும்? படி, படித்தான். ஆப்ஷன் டி படித்தான். 36 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன வரும்? ஆ வரும், அதுக்கப்புறம் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. அன்பு, ஆற்றல், எறும்பு, ஏணி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 37 அகர வரிசைப்படி சொற்களையும் சீர் செய்க. தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. தா, தா, தீ, தீ, அப்புறம் தான் தூ வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ திராவிடம். ஆன்சர் ஆப்ஷன் டி திராவிடம். தூறு, தெலுங்கு, தையல். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 37 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ பாருங்கள் பார்க்கலாம், தெரியுதா? ரா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ரா, ரா, ரீ, ரீ. ஸோ இப்போ ரிங்காரம் ஏசி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ரீ, ரீ, அப்புறம் தான் ரூ வருமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏவா? ஆமாம்மா, சரி சரி, சி வரும். ரூ, ரூ, ரே, ரே, ரை, ரோ. ஆமாம், ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ரிங்காரம், ரூபாய், ரொட்டி, அப்புறம் தான் ரௌத்திரம். 39 சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கொஷினை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 40வது கேள்வி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது என்ன விடைப்பா? வினா எதிர் வினாதல். ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல். 41 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். ஸோ இதுக்கேற்ற வினா எதுப்பா? எவ்வாறு அகத்தியர் வாழ்ந்தார் சொல்லுவோம் இல்லை, எத்தனை மலையில் வாழ்ந்தார் வராது. எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார்? பொதிகை மலை. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 42 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ சரியான வினா எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி மாவட்டம். 43 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நல்ல சொற்களை பேச வேண்டும். நல்ல சொற்களை பேச வேண்டும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி. என்ன சொற்களை பேச வேண்டும்? நல்ல சொற்களை பேச வேண்டும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 44 வந்து பாருங்கள், சரியான கலை சொல்லை காண்க. ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. சரியானது எது? இதில் கான்சோனன்ட் மெய்யெழுத்து தான் சரி. ஆப்ஷன் டி கான்சோனன்ட் மெய்யெழுத்து தான் சரியாக கொடுத்துருக்காங்க. 45 சரியான கலை சொல்லை தேர்வு செய்க. ரேஷ்னல். ரேஷ்னல்னு என்னப்பா? பகுத்தறிவு. ஆப்ஷன் சி பகுத்தறிவு. 46 விடை வகைகள். எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது. எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என்று உரைப்பது வினா எதிர் வினாதல். ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை. 47 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா என்னப்பா? சீருடை. ஆப்ஷன் பி சீருடை. 48 இதில் தவறான இணையை காண்க. தவறானது கேட்டிருக்காங்க. ஹோட்டல்னா என்னப்பா? ஹோட்டல்னா உணவகம் சரிதான். நாஸ்டானா பலகாரங்கிறாங்க தவறு. மார்னிங் அப்படின்னா காலை. டின்னர்னா இரவு உணவு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி நாஸ்டா தான் தவறு. 49 புதுகை. புதுகை என்னும் மருவு சொல்லின் குறிப்பிடும் ஊர் எதுப்பா? மருவு பெயர்கள் ரொம்ப ரிப்பீட்டாக பார்க்கணும்ப்பா. ஸோ அதாவது வந்து எத்தனை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க? புதுகை, புதுவை,
குடந்தை அதாவது கும்பகோணம், ஸோ திருநெல்வேலி, நெல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஊரை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 ஊர்கள் 81 ஊர்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் பார்த்தா போதும். உதகமண்டலம், உதகை, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரிப்பீட்டாக ஒரு 10 ஊர் தான் திருப்பி கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எகைன் பேலன்ஸ் இருக்கிற ஊரையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர்னா என்ன, கோவை, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ப்ளஸ் தவறான விடை எது அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்து தவறும் கேட்குறாங்க. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஆன்சர் என்னப்பா? புதுக்கோட்டை, ஆப்ஷன் பி. புதுகைனா புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா தான் புதுச்சேரி. 50ஆவது கேள்வி, மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர் எது? மருவு பெயரே இல்லாத ஊர் எதுப்பா? கோவைக்குன்னா என்ன, கோயம்புத்தூர் இருக்குது. நாகை, நாகப்பட்டினம். வேலூருக்கு இருக்கா? இல்லை. உதகை, உதகமண்டலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. வேலூருக்கு வந்து மருவு பெயரே கிடையாது. சரிங்களா? 51 தவறான ஊர் பெயரின் மருவு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது பாருப்பா. ஏன்னா தவறாக எதுப்பா? நாகப்பட்டினம் நாகை சரி, கும்பகோணம் குடந்தை தான் வரும், மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை. ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் பி. கும்பகோணத்தோட சரியான மருவு பெயர் என்ன? குடந்தை தான் வரும். கும்பையில் குடந்தை. 52 கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. முக்கணி, மா பலா வாழை, முத்தமிழ், இயல் இசை நாடகம், முச்சங்கம், முதல் இடைக்கடை, மூவேந்தர், சேர சோழ பாண்டியர். இதில் சரியானது இது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முக்கணி, மா கமா பலா கமா வாழை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. 53 அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு என்னும் திருக்குறள் இடம்பெற்றுள்ள அணி எதுப்பா? ஸோ திருக்குறள் வந்து வெறும் 20 அதிகாரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்ஸாவது வரும், பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, உருவக அணி. ஆப்ஷன் பி, உருவக அணி. 54 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை, குட்டி, குஞ்சு, குளவி, கன்று. என்ன சொல்லுவோம்? யானை, கன்று. ஆப்ஷன் டி, கன்று. 55 அத்தி பூத்தாட் போல. அத்தி பூத்தாட் போல உவமை கூறும் பொருள் என்ன? அத்திப்பூ, அப்பா என்னப்பா அத்தி பூத்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவேன், என்னமோ சொல்லுவோம். அதுக்கு சரியான பொருள் என்ன? அரிதாக. அரிதாக, அதிசயமாக நடக்கிறது. சரிங்களா? 56 கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ எந்த நூல்பா? ஸோ ஆன்சர் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். 57ஆவது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஏன்னா இறந்த காலம். ஆப்ஷன் டி, இறந்த காலம். 58 வினாவின் வகையை கண்டறிக. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் வந்து என்ன வினா? ஆன்சர் ஏவல் வினா. ஆப்ஷன் சி, ஏவல் வினா. 59 சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ ஆன்சர் ஏனெனில். ஆப்ஷன் டி. 60ஆவது கேள்வி, அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆயுருக்கு என்போடு இயந்த தொடர்பு என்னும் திருக்குறள் அமைந்துள்ள அதிகாரம் எது? ஸோ எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆன்சர் அன்புடைமை. ஆப்ஷன் சி, அன்புடைமை. 61ஆவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான சரியான தமிழ் சொல் எதுப்பா? ஸோ சரியானது கேட்டிருக்காங்க. இது வந்து சரியாக இருக்குது. இபுக்னா என்ன? மின்னூல். கரெக்டாக. இமெயில் அப்படிங்கிறது வந்து என்னப்பா? அஞ்சல்னு சொல்லுவோம். மேகசின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு புக் மாதிரி இருக்குமா? மேகசின்னா புக்கு, லைப்ரரினா நூலகம், மேகசின்னா இதழ்களில் வரும். சரிங்களா? ஸோ இதுவே மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கங்களேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 62 வைப்புலி கோட்பாடா வாய்த்தீயிற் கேடில்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இது? வைப்புலி கோட்பாடா வாய்த்தீயிற் கேடில்லை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாலடியார். ஆப்ஷன் பி, நாலடியார். ஸோ மேற்கோள்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்ட் அண்ட் நியூ 2 மேற்கோள்களுமே 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துக்கங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும்.
இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். 64 அந்நியர். அந்நியர் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்னப்பா? அந்நியரோட எதிர்ச்சொல் என்ன வரும்? உறவினர். ஆப்ஷன் சி உறவினர். 65 இரு பொருள் தருக. ஆறுன்னு என்னப்பா? ஸோ ஆறு அப்படிங்கிறது வந்து ஆறு கரெக்டா? எண்ணையும் குறிக்கும் நதியும் குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆறுனா ஒரு எண், அது இல்லாமல் நதியும் வந்து ஆறுன்னு சொல்லுவோமா? 66வது கேள்வி கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. கூற்று இந்திய தேசிய இராணுவ படையின் தலைவராக இருந்த தில்லான் இந்திய இராணுவத்தோட இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். அதாவது இந்திய தேசிய இராணுவ படை தலைவர் வந்து தில்லான் அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்கள் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தோட இதயமும் ஆத்மாவும் அப்படின்னு சொல்லி தில்லான் அவர்கள் சொன்னாங்க. ஸோ இரண்டுமே சரிதான்ப்பா. கூற்றுக்கான இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 67 பாரதிதாசன் தலை மாணாக்கருள் ஒருவர் யார்? பாரதிதாசன் அவருடைய தலை மாணாக்கருள் ஒருவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். 68 உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த காப்பியம் எது? உவேசா அவர்கள் முதலில் பதிப்பித்த காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. 69 துண்டு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுப்பா? துண்டு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எது? நான்மணி கடிகை. ஆப்ஷன் ஏ நான்மணி கடிகை. 70வது கேள்வி கலைச்சொல் அறிக. கேர்டசின்னு என்ன? கேர்டசி நட்பண்பு. ஆப்ஷன் பி நட்பண்பு. 71வது கேள்வி திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர். 72 தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 4 அப்படிங்கிற எண்ணுக்குரிய தமிழ் எண்கள் எது? சரி, என்னோட தமிழ் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. 4க்கு என்ன சொல்லுவோம்? சா. அந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற தமிழ் எண்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸு நிறையா போட்டிருக்கோம். 73 பொருந்தாத இணையை காண்க. புவியினோட 7 நிலைகள் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பொருந்தாது எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. அரும்பு, செம்மல், முகை, அழகு வராதுப்பா. அழகு வராது. அலர் மலர் ஸோ தானே வரும். வி செம்மல் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 74 பொறுத்துக. சொல்லும் பொருளும். நெடி நாற்றம், மழலை குழந்தை, வனப்பு அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 2 1 தான் சரி. 75 தமிழ் எழுத்துக்களில் எத்தனை வலஞ்சொலி எழுத்துக்கள் உள்ளது? ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ வலஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம். தமிழ் எழுத்துக்களில் எத்தனை வலஞ்சொலி எழுத்துக்கள் இருக்குது? ஆன்சர் 5. ஸோ அடுத்து வந்து பாருங்கள். கீழ்கண்ட பத்தியனை படுத்தி வினாவிற்கான சரியான விடையை காண்க. நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நாம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற 1-2 மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதுதான் உணர்ச்சிகள். ஸோ அதாவது உணர்ச்சிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபீலிங்ஸ்ப்பா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபம், பயம் மட்டும்தான் வந்து விலங்குகளால் காட்ட முடியும். மற்றபடி மற்ற உணர்ச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனுஷங்களால் தான் காட்ட முடியும். நம்மளோட மூளையும் உடலும் ரெண்டும் சேர்ந்து நம்ம ரெண்டுமே இணைஞ்சு பண்ணுறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், வெளிப்படுத்துறதாகட்டும் எல்லாமே வந்து என்ன மூளை உடல் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ சொல்லுங்கள். 76வது கேள்வி முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது? ஆன்சர் சொல்லுங்கள். மனிதன். ஆப்ஷன் பி மனிதன். 77 மிருகங்களால் எதை காட்ட முடியும்? மிருகங்களால் கோபம் மற்றும் பயம் இரண்டும் காட்ட முடியும். கரெக்டா?
78 யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதன் போல. 79 உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எதுப்பா? உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. 80வது கேள்வி அறவுரக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது? அறவுரக்கோவை, அறிவுரைக்கோவை. ஸோ இதெல்லாம் என்னப்பா? முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் ஏ. 81 எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் உருவாகிறது? எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் வெளிப்பெறுகிறது? மூளை மற்றும் உடல். ஆப்ஷன் பி மூளை மற்றும் உடல். 82 பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணை காண்க. சிறுமல்லி, பெருமல்லி, கண்டங்கத்திரி, லவங்கம். ஸோ இதெல்லாம் சொல்லுங்க. இதில் பொருந்தாது எதுப்பா? லவங்கம். சரிங்களா? ஸோ அந்த வந்து சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஸோ இந்த மருந்து பெயர்கள் பார்த்துருக்கணும், அதோட வேர்கள் பெயர்களும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 83 பேதையார். பேதையாரோட எதிர்ச்சொல் என்னப்பா? பேதையர் எதிர்ச்சொல் அறிவுடையார், அறிவுடையவர். 84 முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர் எது? முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர் எது? ஸோ அதான் வந்து திருவள்ளுவருக்கு இல்லாத பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தெய்வ புலவர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி, பாவலரேறு வந்து பெருஞ்சித்தன அர்த்தம் குறிக்கும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 85 நாமக்கல் கவிஞரை திலகம் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியதென கூறியவர் யார்? ஆன்சர் ராஜாஜி அவர்கள். ஆப்ஷன் ஏ ராஜாஜி அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள் 86வது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 87 கொடு. கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் எது? கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர். ஆப்ஷன் சி கொடுத்தோர். 88 இலைப்பெயர்களை காண்க. நெல் மற்றும் வரகு. நெல் மற்றும் வரகு வந்து என்ன சொல்லுவோம்ப்பா? நெல் வரகோட அந்த இலைப்பயிர் எப்படி நம்ம சொல்லுவோம்? தாள்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தாள். 89 இலை, இலை, இலை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக. இலை அப்படிங்கிறது வந்து தாவர உறுப்பு. இலை இலைத்தல், மெலிதல். இந்த லை வந்துன்னா நூல் இலை குறிக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 90வது கேள்வி வானம், வானம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் கேட்டிருக்காங்கப்பா. 3 சொல்லினா வந்து வானம், வானம். ஸோ என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வெடி மற்றும் ஆகாயம். 91வது கேள்வி வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்று. பாடு அப்படிங்கிற வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்று. பாடி. ஆப்ஷன் பி பாடி. 92வது கேள்வி உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? உவேசா நூல் நிலையம் வந்து சென்னையில் வந்து பெசன்ட் நகரில் இருக்குது. ஸோ அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1942. 93 தன்வினை வாக்கியத்தை காண்க. தன்வினை வாக்கியம் சிறுவன் பாடம் படிப்பித்தான் பிறவினை வாக்கியம். சிறுவன் பாடம் படித்தான் தன்வினை. சிறுவன் பாடம் படிக்க வைத்தான் படித்தானா? ஸோ எல்லாமே சரிதான். இப்போ இதில் வந்து தன்வினை வாக்கியம் எதுப்பா வரும்? சிறுவன் பாடம் படித்தான். கரெக்டாக? சிறுவன் பாடம் படித்தான் தான் தன்வினை. மற்ற செய்யப்பாட்டு வினை, செய்வினை, பிறவினையில் வந்திருக்கு. 94 மொகஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்றவர் யார்? மொகஞ்சதரோ வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து தமிழர் நாகரிகம் என்றவர் யார்? தேவநேய பாவாணர். ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். 95 பொருந்தாத சொல்லை காண்க. மரங்களின் பெயர் அல்லாதது எது? மரங்களின் பெயர் அல்லாதது எது? நாளிகேரம் சரிதான். காலம் வராது. கோழி, வேரி. ஸோ எல்லாமே சரிதான். ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 96 கண்ணதாசன் இயற்றிய சேரமான் காதலி என்ற புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? கண்ணதாசன் அவர்கள் இயற்றியது சேரமான் காதலிங்கிற புதினம். அது எந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சது அப்படின்னா 1980. 97 வேலு நாச்சியார் 1780 எந்த நாளன்று சிவகங்கைக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டையிட்டார்? ஆன்சர் விஜயதசமி. கரெக்டாக? ஆப்ஷன் பி விஜயதசமி. 98 திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகம் என்ற சிற்றிலக்கிய நூலை எழுதியவர் யார்? இது யாருடைய நூல்பா? வீரமாமுனிவர். ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். ஸோ என்னடா நூலாசிரியர்கள் இல்லை
பாடல் வரிகள் மேற்கோள் இதெல்லாம் வந்து நம்ம சிலபஸில் இல்லை. ஸோ டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நம்ம சிலபஸில் மேற்கோள்கள் இருக்குது. மேற்கோள்னாலே வந்து 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா மேற்கோள்களும் படிப்போம். அந்த மேற்கோள்களை சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாமே உங்களுக்கு அதில் வரும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நூலாசிரியர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த அழகு 7ல் இருக்கிற கவிஞர்களோட நூலாசிரியர்கள் மேற்கோள் கண்டிப்பாக படிக்கணும். அதுவுமே கேட்பாங்க. சரிங்களா? 99 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன், தலைவன். சரிங்களா? ஸோ 100வது கேள்வி, கடலில் கரைத்த பெருங்காயம். கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வாமை கூறும் பொருள் என்ன? கடலில் கரைத்த பெருங்காயம்னு என்னப்பா? பயனின்மை. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஓகே கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி தமிழில் 100 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 100 வினாக்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 வினாக்களுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லிவிட்டு உங்களுக்கான கொஷின்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ அப்போ இந்த 100 வினாக்களில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது, இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இல்லை ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்கன்னா நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் எதெல்லாம் நம்ம பிடிஎஃப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான். வெறும் 400 ருபீஸில் வந்து ஃபுல் நோட்ஸு, டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் சேர்த்தே கொடுத்துட்ருக்கோம். இது வந்து குரூப் 2க்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஈவினிங் வந்து ஜிஎஸ் கொஷின்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஜிஎஸ் கொஷின்ஸுமே இருக்குது. ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.